நடிகை ரஞ்சிதா பிரபல சாமியார் நித்யானந்தாவோட தீவிர பக்தை சீடர் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இவங்க இருவரும் உல்லாசமாக இருக்கிறது போல வீடியோ ஊடகங்களில் வெளியானதை அடுத்து இருவரும் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டாங்க. ஆனா அவை மார்பிங் செய்யப்பட்ட வீடியோ அப்படின்னு இருவரும் சொல்லிட்டு வந்தாங்க. தொடர்ந்து நடிகை ரஞ்சிதா நித்யானந்தாவுக்கு ஆதரவாகவே இருந்துட்டும் வந்தாரு. ஊடகங்களையும் இருவரும் சேர்ந்தே சந்திச்சாங்க. இந்த நிலையில இப்போ நடிகை ரஞ்சிதா நித்யானந்தாவுக்கு ஆதரவாக சென்னை பல்லாவரத்துல ஒருத்தர குடியிருப்புல இருந்து காலி செய்ய மிரட்டியும் அங்கு குடிசை ஒண்ணு அமைச்சு நித்யானந்தா படத்துக்கு பூஜை செஞ்சும் வர்றாங்க. பல்லாவரத்துல அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு கிராம நத்தம் இடமாக 2 ஏக்கர் நிலம் இருக்கு. இப்போ 30 கோடி மதிப்பு இருக்கிற அந்த இடத்துல கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக கிருஷ்ணன் மற்றும் அவரோட உறவினர்கள் வீடுகள் கட்டி வசிச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில திடீர்னு அந்த இடம் தனக்கு சொந்தமானது அப்படின்னு ராமநாதன் அப்படிங்கிறவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. ஆனா போதுமான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாததால அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மேலும் கிருஷ்ணன் மற்றும் அவருடைய உறவினர்கள் தொடர்ந்து அந்த இடத்துல வசிக்க நீதிமன்றம் அனுமதியும் வழங்கியிருக்காங்க. இந்த நிலையில திடீர்னு நடிகை ரஞ்சிதா மற்றும் நித்யானந்தாவோட சீடர்கள் சிலர் ஒன்னு கூடி பல்லாவரத்துக்கு வந்து இந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது, ராமநாதன் அப்படிங்கிறவர் எங்களுக்கு இதை எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே உடனடியா இங்கிருந்து நீங்க காலி செய்யணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டியும் விட்டுருக்காங்க. மேலும் அந்த இடத்துல ஒரு சிறிய குடிசை ஒன்று அமைச்சு அதுல நித்யானந்தாவோட படத்தை வச்சு பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க ரஞ்சிதாவும் நித்யானந்தாவோட சீடர்களும். இதையடுத்து இரு தரப்பினரும் காவல்துறையில இது குறித்து புகார் ஒன்று அளிச்சிருக்காங்க. வருவானா இல்லையா பார்த்து சொல்லுங்க. ஏன்னா உடம்பு முடியாமல் படுத்துருந்தேன் ரூமில். ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததால் தான் அன்று படப்பிடிப்புக்கு எழுந்து போனேன். பாரதிராஜா அவர்களை பார்த்து கிராமத்தில் இருந்து புறப்பட்டு வந்தவர்களெல்லாம் நான் திட்டுவேன். நம்பிக்கிட்டு இருக்கேங்க, அந்த ஆள் ஒரு நடிகர் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பாரு. 16 வயதில் போது ஒரு ஷாட்டு சொல்றாரு, இதுக்கப்புறம் என்ன ஷாட்டு போட போறீங்க?